உன்னாலதான் அவருக்கு ஹார்ட் அட்டாக்கா வந்துச்சு. என்னாலயா? ஆமா, நீ தான் மாட்டேன்னு ஓவரா பண்ண, என்னென்னமா பேசுன. அதை போய் வீரமணிட்டு போய் சொன்னா எங்களுக்கு மான மரியாதைலாம் போயிடுச்சு. நான் காஞ்சிபுரத்துல பெரிய ஆளு, உங்களை சும்மா விடமாட்டேன்னு மிரட்டுறாரு. பாவம், அப்பானால என்ன பண்ண முடியும்? மீனாட்சி, நீ என்ன வேண்டிக்கிட்ட? நான் உங்களுக்காக மட்டும்தான் வேண்டிக்கிட்டேன். என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல, நீயும் எல்லாருக்காகவும் தான் வேண்டிக்குவேன்னு நினைச்சேன். நீங்க மட்டும் இந்த வீட்ல எல்லா விஷயத்திலயும் மூக்க நுழைக்கிறீங்க. நான் பேசுனா உங்களுக்கு கசக்குதா? உங்க குடும்பத்தை பத்தி தான் ஊருக்கே தெரியுமே. என்ன சும்மா நீ? ஏய், என்னடி? என்ன என்ன உன் மனசுல வந்து என்ன பத்தி பேசுறா? சீ, வாயை மூடு. ஏய், என்னடி? டேய் சுரேஷ், அப்பாக்கு என்னடாச்சு? என்னன்னு சொல்றது? என்னடாச்சு அப்பாக்கு? என்ன? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. என்ன என்ன உடம்புக்கு சரியில்லை? என்னன்னு சொல்லு. ஹார்ட் அட்டாக். ஐயோ, ஹார்ட் அட்டாக்கா? என்னடா சொல்ற? எப்படி நடந்துச்சு? உள்ள பாத்துட்டு இருக்காங்க, வெயிட் பண்ண சொன்னாங்க. அம்மா, என்னமாச்சு? அப்பாவுக்கு எப்படிமா இப்படி? அதான் சொன்னானே ஹார்ட் அட்டாக்னு. அப்புறம் வேற என்ன சொல்ற? ஏ என்ன என்ன தெரியாத மாதிரி கேக்குற? உன்னாலதான் அவருக்கு ஹார்ட் அட்டாக்கா வந்துச்சு. என்னாலயா? ஆமா, நீ தான் மாட்டேன்னு ஓவரா பண்ண, என்னென்னமா பேசுன. அதை போய் வீரமணிட்டு போய் சொன்னா எங்களுக்கு மான மரியாதைலாம் போயிடுச்சு. நான் காஞ்சிபுரத்துல பெரிய ஆளு, உங்களை சும்மா விடமாட்டேன்னு மிரட்டுறாரு. பாவம், அப்பானால என்ன பண்ண முடியும்? ஆனா அந்த ஆள் நாளைக்கு நடு ரோட்ல நிக்க வச்சு அப்பாவை கேட்க கூடாத கேள்வி எல்லாம் கேட்டானா அவரால் என்ன பண்ண முடியும்? ஆமா, அவர் பெத்த பொண்ணு, இவளே அவர் பேச்ச கேட்க மாட்டேங்கிறா. அந்த வீரமணி அவர் பேச்ச கேட்க போறாரு. பாவம், அதே நினைச்சிட்டு இருந்திருக்காப்ல. காலைல எந்திரிச்சோன்னா நெஞ்சு வலிச்சு இருக்க மாட்டேருக்கு. ரொம்ப பெயின் இருக்குன்னு சொன்னாரு. இங்க வந்து இசிஜி ஆன்ஜிஓ எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஹார்ட் அட்டாக்னு சொல்லிட்டாங்க. அதுக்கான ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டு இருக்க? பின்ன என்ன செய்ய சொல்ற? என் நெஞ்சுக்குள்ள அவ்வளவு கோபமும் வேதனையும் இருக்கு. ஆனா என்ன செய்யறது? உங்கள்கிட்ட யார் பேச முடியும்? உனக்கு நீ உரிமை தான் முக்கியம். நீ நல்லா இருக்கணும், நீ படிக்கணும், உனக்கு வர மாப்பிள்ள படிச்சிருக்கணும், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும். ஆனா பெத்து வளர்த்தவங்க எப்படி பண்ண உனக்கு என்ன கவலை? என்ன இது அநியாயமா இருக்கு? எனக்கு பிடிக்காதவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் எங்க அப்பாக்கு நிம்மதியா இருக்கும்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. அவரா சொல்லுவாரா? பிடிக்காத இடமா இருந்தாலும் நல்ல இடமா இருக்குல்ல. நீ தான் புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க. எப்படி சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான்னு விரத்தில இருந்துருப்பாராட்டு இருக்கு. இப்ப ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஐயோ, என்ன நடக்க போதுன்னு தெரியலையே. டாக்டர் வர்றப்போ உள்ள போனவரும் இன்னும் வெளியே வரவே இல்லை. ஐயோ, என்ன சொல்ல போறாங்கன்னு படபடப்பா இருக்கு. உள்ள போய் பார்க்கலாம் வா. இப்போ உள்ள போக முடியாது, டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்க. சரி, டாக்டர் கிட்டயாவது என்னன்னு கேட்கலாம். நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? எனக்கு தெரியாதா? கொஞ்சம் பொறுமையா இரு.
மீனாட்சி அந்த சன்னதியை பார்த்துட்டோமா? பார்த்துட்டோங்க. ஆ? சரி சரி மீனாட்சி இப்படி உட்கார். ம். அப்பாடா. என்ன மீனாட்சி சிரிக்கிற? இல்ல, இந்த தேங்காயை அவ்வளவு ருசிச்சு சாப்பிடுறீங்களே, அதனாலதான். இது எவ்வளவு ருசியா இருக்கு தெரியுமா? அதான், சாப்பிட எதுவும் இல்லாம இது ருசியா இருக்கு, அதானே? அப்படி இல்ல மீனாட்சி, மனசு இன்னைக்கு அவ்வளோ லேசா இருக்கு. ம். மனசுல எந்த சிந்தனைகளும் இல்லாம சாப்பிடுற இந்த தேங்காய் மேல மட்டும் கவனம் இருக்கிறதுனால இதோட ருசி நமக்கு இப்பதான் முழுசா தெரியுது. நீங்க சொல்றதும் சரிதான். என்னைக்குதான் நம்ம வீட்ல பிரச்சனை இல்லாம இருந்திருக்கு. அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க கூடவே நம்ம நிம்மதி எல்லாமே போயிடுச்சு. நாம யார் யாரையெல்லாம் நல்லவங்கன்னு நம்பி நம்ம வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தோமோ, இப்ப அவங்களால நம்ம நிம்மதி எல்லாமே சுத்தமா போயிடுச்சு. அதெல்லாம் மறக்கணும்னு தானே நம்ம கொஞ்சம் தள்ளி இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். வேற ஏதாவது பேசு மீனாட்சி. ம், பேசலாம். நமக்கு தொந்தரவு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் என் மொபைலையும் உங்க மொபைலையும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி இந்த பர்ஸ்குள்ள வச்சிருக்கேன். ம். சரி, நீங்க கடவுள்கிட்ட என்ன வேண்டிக்கிட்டீங்க? ஆ? நம்ம குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீரணும்னு வேண்டிக்கிட்டேன். மீனாட்சி, நீ என்ன வேண்டிக்கிட்ட? நான் உங்களுக்காக மட்டும்தான் வேண்டிக்கிட்டேன். என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல, நீயும் எல்லாருக்காகவும் தான் வேண்டிக்குவேன்னு நினைச்சேன். மீனாட்சி, என்னாச்சு? என்ன நீங்க சுயநலவாதின்னு நினைச்சிட்டீங்கல்ல? ஐயோ, உன்னை போய் நான் அப்படி நினைப்பேனா மீனாட்சி? இல்ல, எப்பவும் எல்லாருக்காகவும் வேண்டிக்கிற நீ இந்த முறை மட்டும் எனக்காக மட்டும் ஏன் வேண்டிக்கிட்டேன்னு தான் கேட்டேன். என்ன மீனாட்சி? நீங்க நோய் நொடி இல்லாம 100 வருஷம் வாழணுங்க. அப்பதான் கைராசி குடும்பம் நல்லா இருக்கும். காசு இருந்தா மட்டும் போதுமாங்க? எல்லாருமே சுயநலவாதிகளா இருக்காங்க. சண்முகம் தம்பி கூட சில நேரத்துல அப்படி இருந்திருக்காரு. ஆனா எல்லா நேரத்திலயும் நீங்க ஒரே மாதிரியா இருக்கீங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நீங்க ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணுங்க. நாம மட்டும் இந்த குடும்பத்தை விட்டு வெளியில போனோம்னா இந்த குடும்பமே சிதறி போயிடுங்க. அப்புறம் அம்மாவோட கனவு பலிக்காமலே போயிடும். நம்ம அம்மா கண்ட கனவு பலிக்கணும்னா இந்த கைராசி குடும்பம் 100 வருஷம் பிரியாம இருக்கணும்னா நீங்க நல்ல ஆரோக்கியத்தோட நல்ல ஆயுசோட இருக்கணுங்க. அதனாலதான் வேண்டிக்கிட்டேன். இல்ல மீனாட்சி, நீதான் 100 வருஷம் வாழணும். நம்ம குடும்பம் உடையாம இருக்குன்னா அதுக்கு நான் காரணம் இல்லை, நீதான். எல்லா கனவுகளை, உன் சுக துக்கங்களை எல்லாம் மறந்து இந்த கைராசி குடும்பத்துக்காக உன் வாழ்க்கையே அர்ப்பணிச்ச நீ 1000 வருஷம் வாழணும். 1000 வருஷமா? அப்பப்பப்பா, எனக்கு தாங்காதுங்க. அதுவும் இப்ப நம்ம வீட்ல இருக்கிற பிரச்சனைக்கு அவங்க எல்லாரும் தெரிஞ்சிட்டா அடுத்த நிமிஷமே நான் இந்த உலகத்தை விட்டே கிளம்பிடுவேன். அப்போ உனக்கு 1000 வருஷம் ஆகும். ம்? அப்புறம் மீனாட்சி, இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் நம்ம இங்கே இருந்துட்டு அன்னதானம் சாப்பிட்டு தான் கிளம்பணும். என்னங்க ஆரோடு
ஹேய் எங்க காஃபி? ஆமா, இப்ப காஃபி ஒண்ணுதான் உங்களுக்கு குறைச்சல். காலையில எழுந்து எல்லார் முகத்திலும் முழிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஏன் அப்படின்னு அசிங்கமா போச்சு? ஏங்க, நேத்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் மானம் மரியாதை எல்லாத்தையும் மொத்தமா வாங்கிட்டீங்க. இன்னைக்கு எதுவுமே நடக்காத மாதிரி இப்படி இருக்கீங்க. ஹேய், நேத்து தான் விவரமா சொன்னல, அவங்கள காலி பண்ண சொல்றதுக்காக போனோம். ஏங்க, காலி பண்ண வைக்கணும்னா எங்க அண்ணனை கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. அவர் எப்படி வருவாரு? அவர் தான் நம்ம பக்கம் பேசாம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி 6 மாசம் ஆகும் 10 மாசம் ஆகும்னு சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு வேணும்னு நீங்க உறுதியா சொல்லிருந்தீங்கன்னா அவர் கண்டிப்பா வந்திருப்பாரு. அட்லீஸ்ட் என்னையாவது கூட்டிட்டு போயிருந்தா நான் போய் அந்த பொம்பளை கிட்ட பேசியிருப்பேன். அது எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க போய் ஏன் தனியா இருக்க பொம்பளை கிட்ட பேசுனீங்க? அப்புறம் அந்த சுரேஷ வேற கூட கூட்டிட்டு போயிருக்கீங்க. பார்க்கவே அவன் ரவுடி மாதிரி இருப்பான். அவனை போய் கூட கூட்டிட்டு போயிருக்கீங்களே, உங்களெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல எனக்கு. இத பாரு, எதுக்கு இப்ப அனாவசியமா பேசிட்டு இருக்க? அவன் தான் ஐடியா கொடுத்தான், கூட வரேன்னு சொன்னான், அதான் கூட்டிட்டு போனேன். ஓஹோ, அவன் ஐடியா கொடுத்தானா? இந்த உலகத்துல அவன் ஐடியாவை கேக்குற ஆளு நீங்க ஒருத்தனாதான் இருப்பீங்க. வேற எவனும் அவன் ஐடியாவை கேட்கவே மாட்டாங்க. இங்க பாரு, இப்ப எதுக்கு அந்த டிஸ்கஷன்லாம்? அவன் நல்லவனா கேட்டவனா விடு. அன்னைக்கு அந்த வீடு நமக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் அதை நம்ம பொறுப்புல விடணுமா இல்லையா? நம்ம இஷ்டத்துக்கு அங்க வாடகை ஆள் விடுறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா? நான் காலி பண்ண சொன்னா ஏன் காலி பண்ண மாட்டேன்றாங்க? இதெல்லாம் உங்க அண்ணன் கொடுக்கிற தைரியம். அதனாலதான் என்ன மதிக்க மாட்டேன்றாங்க. போலீஸ் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. ஏங்க, அவங்களா போலீஸ் வரைக்கும் கொண்டு போனாங்க? என்னமோ அந்த பக்கம் போலீஸ் வந்தா மாதிரி தானே சொன்னாங்க. ஆமா, வந்து கேட்டாங்க. அதுக்கு இவங்க எந்த பிரச்சனையும் இல்ல, பேச்சுவார்த்தை தான் நடந்துட்டு இருக்குன்னு சொல்ல வேண்டியதானே? அது எப்படிங்க சொல்லுவாங்க? அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட தகராறு பண்ணிருக்கீங்க. அந்த சுரேஷ் வேற யாரையோ போட்டு அடிச்சிருக்கான். அப்புறம் எப்படிங்க சொல்லாம இருப்பாங்க? அவங்க சும்மா இருந்தா நீயே இப்ப சொல்லி கொடுப்ப போல இருக்கு. அவங்க பிரச்சனை பண்ணிருக்காங்க, தூக்கி ஜெயில போடுங்கன்னு. ஆமா, போய் சொல்றாங்க. யார் முன்னாடிலாம் அவமானப்படக்கூடாதுன்னு நினைச்சனோ அவங்க முன்னாடிலாம் அவமானப்பட்டு கூடி குறுகி போய் நிக்கிறேன். போலீஸ் ஸ்டேஷன் போனது வரைக்கும் இல்லாம உங்க தங்கச்சியை வேற வரவழைச்சு ஜாமீன் எடுக்கிற அளவுக்கு ஆயிருக்கீங்க. நானா அவளை கூப்பிட்டேன். உங்க அண்ணன் தான் பானுவுக்கு ஃபோன் பண்ணி அவளை உதவி பண்ண கேட்டாரு. நீங்க இதை விட ஒரு பெரிய கேவலம் வேற எதுவுமே கிடையாதுங்க. வெளியில தலை காட்ட முடியல. என்ன நீ விட்டா பேசிட்டே இருக்க? அதான் இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சுல, இன்னையே அதை பத்தி பேசிட்டே இருக்க? போய் முதல்ல காஃபி போட்டு கொண்டு வா போ. ஆமா, எப்ப பார்த்தாலும் காஃபி டீ சாப்பாடு இதேதான் உங்களுக்கு வேலை. இப்ப கூட பாருங்க, உங்களால எவ்வளவு அசிங்கம் ஆயிடுச்சுன்னு தெரியுமா? அத பத்தி உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை கிடையாது. இப்ப கூட போய் காஃபி எடுத்துட்டு வான்னு சொல்றீங்க. இவ்வளவு காட்டுக்கத்தெல்லாம் கத்துற உங்க காதுல விழவே இல்லையா? நீங்க எல்லாம் சோத்துல உப்பு போட்டு தானே சாப்பிடுறீங்க. இப்ப எதுக்கு என்ன அடிச்சீங்க? மேல கை வைக்கிற வேலையெல்லாம் வேண்டாம், அப்புறம் நல்லா இருக்காது, ஜாக்கிரதை. எதுக்கு சும்மா சும்மா கை நீட்டி அடிக்கிறீங்க? இப்ப நான் அப்படி என்ன தப்பா கேட்டுட்டேன்? இந்த வீட்ல இருக்கிறதே தப்பா போச்சு. அண்ணா, அண்ணி, அண்ணி, அவங்க வீட்ல இல்ல, கோயிலுக்கு போயிருக்காங்க. உமா, என்ன இப்போ? எதுக்கு அவங்கள கூப்பிடுற? வேற யாரு கேக்குறதுக்கு இருக்காங்க எனக்கு? அடிச்சாலும் புடிச்சாலும் எல்லாம் அவங்க தானே எனக்கு. நீங்க யாராவது அதை கேட்க போறீங்களா இல்ல கவலைதான் பட போறீங்களா? நேத்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனதுக்கு சும்மா வாய் வார்த்தையா அவங்க வந்துருவாங்கன்னு சொன்னீங்களே தவிர வேற என்ன பண்ணி கிழிச்சீங்க நீங்க? ஆமா, இவங்க புருஷன் அப்படியே சுதந்திர போராட்டத்துல கலந்துட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு. நாங்க எதுவும் செய்யல, வருத்தப்பட. சே, தனியா இருக்கிற பொம்பளை கிட்ட கையெழுத்து வம்பு பண்ணிருக்காரு. இதுல பேச்சு வேற பேச்சு. உமா, நீ இப்படி பேசுற? நான் என்ன எதுவுமே செய்யாமல இருந்தேன்? உன்கிட்ட சொன்னேன்ல எங்க அப்பாக்கு ஃபோன் பண்றேன் அப்படின்னு. அதுக்கு தான் இந்த வீட்டு மகாராணி வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஒண்ணு, இவங்க போய் எதுவும் நடக்கலன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா நான் நிச்சயமா எங்க அப்பாவை கூப்பிட்டுருப்பேன். அவர் மட்டும் வந்திருந்தா எல்லாம் ஈஸியா முடிஞ்சிருக்கும். இப்ப தேவையில்லாம செஞ்சிருந்தா அப்ப நாங்க எல்லாரும் செஞ்சிருப்போம். வீரம் மட்டும் தான் தேவையில்லாம வந்து கெடுத்துட்டாருன்னு பேச்சு வரும். அதான் அவங்க பண்ணட்டோன்னு நான் பேசாம விட்டுட்டேன். நீ எது தப்பா எடுத்துக்கிற? இல்ல நீ அப்படி இல்ல. நேத்து எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. என்னை சுத்தி இவ்ளோ பேர் இருந்தோம் யாரும் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல்.
ஆண்டவங்க பேசுற நிலைமைக்கெல்லாம் நாங்க வந்துட்டோம். ஏய் என்ன பேசுற நீ? இப்ப என்ன சொல்லிட்டாங்க? இருக்கிறத தானே சொன்னாங்க. ஏய் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறவள வச்சுக்காத. ஏன் ஏன் பேசக்கூடாது? யார் எனக்கு நல்லது நினைக்கிறாங்களோ அவங்க பக்கம் தான் நான் பேசுவேன். யாரு இவ தான் உனக்கு நல்லது நினைக்கிறாளா? பின்ன நீங்க நினைக்கிறீங்களா? உங்க மாமா பையனை கல்யாணம் பண்ணிட்டு நான் படுற அவஸ்தை எனக்கு தான் தெரியும். கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம ஊரை சுத்துறாவன். அவனுக்கு நல்லது சொல்லி உருப்படியாக்காம நீங்க பேச வந்துட்டீங்களா? இதுல அடுத்த சம்பந்தத்துக்கு வேற ரெடி ஆயிட்டீங்க. அதுவும் வேற மாப்பிளையே கிடைக்காத மாதிரி இவங்க வீட்ல போய் சம்பந்தம் பேசிட்டு வந்திருக்கீங்க. ஏய் வேண்டாம், எங்களை பத்தி பேசுறவள வச்சுக்காத. ஏன் பேசினா என்ன? கரெக்டா தானே சொல்லிட்டு இருக்கேன். நீங்க மட்டும் இந்த வீட்ல எல்லா விஷயத்துலயும் மூக்க நுழைக்கிறீங்க. நான் பேசினா உங்களுக்கு கசக்குதா? உங்க குடும்பத்தை பத்தி தான் ஊருக்கே தெரியுமே. என்ன நீ? ஏய் என்னடி? என்ன என்ன உன் மனசுல வந்து இவ நேரா பண்ணிட்டு இவ என்ன பத்தி பேசுறா? சீ வாய மூடு. ஏய் நீ இப்படி ஓவரா பேசிட்டு இருக்க. முதல்ல பாருங்க. அம்மா ஐயோ ஏவா இந்தி இது இப்ப அவள அடிச்சு அந்த மீனாட்சி வந்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். என்ன பிரச்சனை ஆகும்? அவள என்ன கால்ல போட்டு மிதிச்சாங்களா? வரட்டும், யார் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். வைஜெயந்தி சீ போடி. கவிதா கவிதா என்னாச்சு பாருங்க. தண்ணி குடிங்க. கொஞ்சம் குடி. அம்மா சாரிம்மா. அப்பாவுக்கு இப்படி ஆகும்னு எனக்கு தெரியாதுமா. அந்த மாப்பிள்ளை மேல எனக்கு பெரிய அபிப்பிராயம் எல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நீங்க சொன்னீங்கன்னு தான் முதல்ல பொண்ணு பார்க்கவே நான் ஒத்துக்கிட்டேன். அவர் படிச்சிருக்காரான்னு கேட்டதுக்கு கூட எந்த ஒரு பதிலும் இல்லை. எனக்கு வேற வழியே தெரியலம்மா. அதான் அவர் வேண்டான்னு பிடிவாதமா இருந்தேன். மற்றபடி இப்படிலாம் நடக்கும்னு எனக்கு தெரியாதுமா. என்னை மன்னிச்சிருமா. அம்மா ஏமா பேசாம இருக்க? சொல்லுமா. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் நான் தானே நீ நினைக்கிறியா? சொல்லுங்கம்மா. அம்மா பேசுங்கம்மா, ஏதாவது சொல்லுங்கம்மா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா, பேசுங்கம்மா. இதோ பாருமா, உங்க அப்பாவுக்கு நீனா உயிர். உனக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்வாரு. உன்னால முடிஞ்சது. இப்ப அந்த மனுஷனுக்கு ஹார்ட் அட்டாக் வர வச்சு இப்படி கொண்டாந்து படுக்க வச்சுட்ட. சரி விடு, என்னத்த சொல்றது. என்னம்மா நீயும் இப்படிலாம் பேசுற? நான் வேணும்னு எதுவும் பண்ணலம்மா. டாக்டர் பார்க்க சொல்லிட்டாங்க. டாக்டர் சொன்னாரு அங்கெல்லாம் வந்து சத்தம் போட்டுக்க கூடாதுன்னு. சரியா? சரி பார்க்கலாமா? சரி வாங்க. சரிம்மா. அப்பா என்னப்பா? சாரிப்பா. என்னப்பா ஆச்சு? என்னாலதான் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு எல்லாரும் சொல்றாங்களேப்பா. அப்படியாப்பா? நானாப்பா காரணம்? அப்பா சொல்லுங்கப்பா.